I will just share this shloka on the screen. Everybody knows this shloka. இந்த ஸ்லோகம் தெரியாதவா யாருமே இருக்க முடியாது. Everyone will know. பார்த்த உடனே எல்லாரும் சொல்லுவா இந்த ஸ்லோகம் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஓகே. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூ பலதா பலசார பலசார கொஞ்சம் தப்பா இருக்குமா? This is little wrong. Okay. பலசார பக்ஷிதம். I will just take it. நான் நெட்ல இருந்து எடுத்தேன். இது வந்து தப்பா இருக்கு. Take out another ஸ்லோகம் which is correct here. இதோட typing is wrong. I thought I have to screen share பண்ணணும், அதனால can 1 minute. Channel Bhutaganadi. I wanted to share a slogan. I wanted the Sanskrit version. I'm not getting the Sanskrit version. Okay. I will just say Gajananam Bhutaganadi Sevitam. Screen la varleyema. Screen varleya no. Varley. வரலமா. Everywhere it is coming Bakshitam. We say it is Bakshitam. They say Bakshanam. Okay. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா. Anybody who knows the sloka? சொல்லட்டுமா? சொல்லுங்க. கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பூ கலசார பக்ஷிதம். இது பக்ஷிதமா இல்ல பக்ஷிதமா? பக்ஷிதம் தான். பக்ஷிதம் தான். பா. ஓகே. பக்ஷிதம். உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓகே. சோ இது பாருங்க, கஜானனம். I'll do only the first 2 lines. Gajananam. I want Bhuta Ganadi Sevitam Kapitta Jambu Palasara. Okay. That is again Palasara. Nane எழுதிடலாம் அத. Palasara Bakshitam. Should be Bakshitam. Let's see if I can. உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். Here there are 2 mistakes. Bakshitam. I will correct it and I will send it. Gajananam. So, whenever we read one slokam, what we should do is, whenever we read a slokam, we have to see first the verb. Verb enna inga? Verb வச்சுதான் நம்ம படிக்கணும். சும்மா அப்படியே நம்ம பாட்டு கஜானனம் சொல்றோம், ஆனா அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க, டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். இப்ப இங்க வந்து நம்ம பார்க்கலாம். கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமின்னு இருக்கு. அப்போ அகம் நமாமி எங்க வரும்? மீ வஹ மஹ உத்தம புருஷால வரும். சோ லக்காராஸ் தெரிஞ்சாதான் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தீட்டஹ அந்தி சீத்தஹ த மீ வஹ மஹ. இப்ப நம் தாத்து நம்னா டு ப்ரே. ஓகே. நமதி நமதஹ நமந்தி நமசி நமதஹ நமத நமாமி நமாவஹ நமாமஹ. சோ நமாமி.
இப்ப யாரு? நான். நமாமின்னா உத்தம புருஷன். சோ நான் அகம் நமாமி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். நான் வணங்குகிறேன். ஐ bow down or I do நமஸ்காரம். To whom? So first itself, here the subject is understood. Namami வந்துடுது. When there is namami, it can be only me. I தான் வர முடியும். நமத்தின்னு போட்டானா we can say பாலக நமதி, சக நமதி. ஓகே, இப்ப நீ கும்பிடுறேன்னு சொன்னா துவம் நமசி. பட் ஹியர் இட் இஸ் நமாமி. சோ நான் கும்பிடுகிறேன். யாரை கும்பிடுகிறேன்? Who do I worship? Who do I bow down to? Like that. Then only we will get object, will get. All are in Dvitiya Vibhakti. ரொம்ப அழகா பாருங்க. கஜானனம். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் கஜானன அப்படிங்கிற சப்தத்துக்கு த்வித்தியா விபக்தி கஜானனம். அப்போ கஜ அப்படின்னா நம்ம இப்பதான் படிச்சோம் எலிஃபென்ட். ஆனனம், ஆனனம், ஆனனம் மீன்ஸ் ஃபேஸ். ஓகே, சோ கஜானனம். So the face. அப்போ this is for my old students. Gajasya ananam iva ananam yasya saha. Gajananaha, it is bahuvrihi samasa. For my old students, I'm telling this. So we cannot say Gajasya ananam அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல. Gajasya ananam means it will be Shashti Tatpurusha. But here it is not Shashti Tatpurusha because you cannot say the elephant's face. The face which is like the face of the elephant. Okay, so Gajasya ananam iva ananam yasya saha. So this is a bahupada bahuvrihi samasa. Okay, this is what I wanted to say. Bhuta ganadi, Bhuta gana adi. So gajananam na enna? Face which is like the face of an elephant. இப்ப நான் என்னது கஜானனம் பாருங்க. இந்த சென்டென்ஸ் இப்படியே பிரிக்கலாம். அகம் கஜானனம் நமாமி ஒரு சென்டென்ஸ். நான் யானை முகத்தோனை தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? நான் யானை முகத்து போல இருக்கிறவனை, யானை முகத்தோனை வணங்குகிறேன். I bow down to the God whose face is like the elephant. Okay. பூத கணாதி சேவித்தம். இது ஒன் வேர்டு. பூத கணாதி சேவித்தம். இப்ப சேவித்தம் அப்படின்னா by whom he is worshipped. சேவித்தம் for old students, save plus itta pratyaya, சேவித்த. ஓகே, பூத கண ஆதி. ஓகே, பூத கண ஆதி. பூதானா கணக, பூத கணக. தஸ்ய ஆதி அப்படின்னா அது வந்து ஆதினா எட்ஸெட்ரா. பூத கணங்கள் முதல் கொண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ்ல. பூத கணங்கள் முதலாவர், முதலாக. சேவித்தம், சேவித்தம் here it is இக்த பிரத்யய. So it comes in to by whom, அதாவது he is worshipped by whom? பூத கணங்கள், பூத கணங்களால் தொழப்பட்டவன் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. தொழுகிறான்ங்கிறது கிடையாது. நான் யானை முகத்தோனை வணங்குகிறேன். I bow down, I salute the God whose face is like the face of an elephant. Then I pray. நான் யாரை வணங்குகிறேன்? பூத கணங்களால் சேவிக்கப்பட்டவனை, துதிக்கப்பட்டவனை நான் வணங்குகிறேன். ஓகே, அப்படிதான் இந்த இடத்துல மீனிங் எடுத்துக்கணும். இந்த பூத கணங்கள், the other celestial, அதாவது பூத கணாஸ் are people who are they are all what is it, celestial people who are in groups. Okay, so they are in the group, they are the celestial people, they are in heaven. Bhuta Ganangal, you would have heard of it. Gana means group. Those group, from those group, they are all who is being prayed to by Bhuta Ganangal. Okay, then Kapitta Jambu. Kapitta is one word. Kapitta அப்படின்னு சொன்னானா, in English it is called wood apple. தமிழ்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பிள்ளையார் சதுர்த்தினா சவுத் இந்தியாலலாம் அதை நேவேத்தியம் பண்ணுவோம், விளாம்பழம். ஓகே, கப்பித்த.
Kapitta is in Tamil Vilambalam. In English it is wood apple. Kapitta Jambu. Jambuna இந்த இது ஜாமுன் ஹிந்தியில சொல்லுவோம். That is that நவாப்பழம் in Tamil. So கபித்த ஜம்பு பலசார சார it should be. இது சரங்கிறது தப்பு. நான் டைப் படிச்சு அனுப்புறேன். I depended on the net, it is wrong. So பலசார சாரன ஜூஸ். Okay. பலசார பக்ஷிதம் should be பக்ஷிதம். பக்ஷிதம். அப்ப நான் யாரை வணங்குகிறேன்? அகம் நமாமி, அகம் கஜானனம் நமாமி, அகம் பூதகணாதி சேவித்தம் நமாமி. ஓகே, அகம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் நமாமி. யாரு லாம்பழமும் நவாப்பழத்தோடைய பழங்களுடைய சாரம் ஜூஸை பக்ஷிதம் பருகிறாரோ, who drinks the juice of wood apple and the jamun, I salute him, I pray to him. புரிஞ்சுதா these two lines? இது பருகிறாரோ எடுத்துக்கலாம், இல்ல பருகப்படுகிறாரோ எடுக்கலாம். பருகப்படுகிறேன் அப்படிமா? இல்ல தப்பா, தமிழ்ல தப்பா. அதாவது எப்படி அத பாசிவ்ல போடுங்க தமிழ்ல. பக்ஷிதம் பருகுபவர். பக்ஷிதம் இல்லம்மா, அத எப்படி பண்ணணும்? இங்க நம்ம சேவித்தம் அப்படின்னா who is worshipped by அப்படினா worshipped by the பூதகணாஸ் அப்படின்னு போறோம். ஓகே, இங்க பக்ஷிதமும் அதேதான். பக்ஷிதம் குடிக்கப்பட்டது யாரால்? பருகப்பட்டதோ, குடிக்கப்பட்டது அப்படி. பருகப்பட்டதோ. The palasaram, the fruit juice of wood apple and jamun drunk by that person. Aham namami. நான் அவரை வணங்குகிறேன். அந்த அவரை ஒவ்வொன்றும் பாருங்க. அவர் கஜானனம் யாரை வணங்குகிறேன்? கஜானனத்தை வணங்குகிறேன். பூதகணாதி சேவிச்சவரை வணங்குகிறேன். பூதகணங்கள் சேவிச்சவரை வணங்குகிறேன். அப்புறம் விளாம்பழம் ஜாமுனுடைய ரசத்தை பருகியவரை, நான் யாரால் பருகப்பட்டதோ அவரை வணங்குகிறேன். ஓகே, இப்படிதான் நம்ம ஒரு 2 linesல we have understood so much. So now I want a line by line, each one to read the 2 lines without any question. Come on, Dhanalakshmi madam, start பண்ணுங்க. கஜானனம் பூதகணாதி சேவிதம் சேவித்தம். நல்லா பாருங்க, நான் படிக்க சொல்றதே அதுக்காக தான். ஏன்னா நான் தம்மு வரக்கூடாது. சான்ஸ்கிரிட். ஓகே, சேவித்தம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம். பக்ஷிதம். அடுத்தது நெக்ஸ்ட். நானே படிக்கவா? இல்ல வேண்டாம், படிக்கவே வேண்டாம். இந்த 2 லைன் மட்டும் தான் I want everybody to read. I'm not going to teach the other 2 lines. Next, யாருமா? சுஜாதா மேடம். மேடம், உமாசுதம் சோக விநாச. No, the same 2 lines. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்வ ஜம்பு பலசார பக்தாம். பக்ஷிதம். It is wrong here. Just say பக்ஷிதம். பக்ஷிதம். சொல்லவா? Next. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம். பக்ஷிதம். Next. திரிபுர சுந்தரி மேடம். திருப்பதி சுந்தரி மேடம், are you there? Yes ma'am. படிங்கம்மா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம். உமாசுதம் போதும். Next, Ramya madam, have you read? Yes mata. Gajananam bhutaganaadisevitam
कपित्थजम्बूफलसारभक्षितम्. Okay, she's a music teacher, so she'll add some music to it. Yes. Yes, anybody who has not read? Padmavati madam. गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूफलसारभक्षितम्. Okay, your one. Hello. Yeah. Somebody who else has not read? நீ யார் படிக்கல? Okay. Can I just? I'll just type it and send it because I'm not happy where I type it.